வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு வித்யாஸ் குக்கிங் சேனல். நான் வித்யாலக்ஷ்மி. இன்றைக்கி எங்கே போயிருக்கோன்னு பார்த்தீங்கன்னா, வளையப்பட்டறை மெஸ். இது வந்து அக்பர் ஸ்ட்ரீட் ட்ரிப்ளிகனில் இருக்குங்க. ஸோ இந்த காசி விநாயகம் மெஸ் போனீங்கன்னா அதே ரோட்டில் இருக்குது. ஜஸ்ட் ஒரு 5 ஹவுசஸ் தாண்டி இந்த மெஸ் இருக்குது. அதே ரெசிடென்ஸில் தான் இருக்குது. ஒரு ஓல்டு ஹவுஸில் வந்து இந்த ரெஸ்டாரண்ட்டு அவங்க தொடங்கியிருக்காங்க. ஒரு பழையங்காலத்து வீடு இது. ஸோ வந்து ஹைஜீன் வைஸ் பார்த்திங்கன்னா அவ்வளோவா ஹைஜீன் இல்லை. எனக்கு அவ்வளோவா ஹைஜீன் பிடிக்கல இங்கே. அண்டு ஓப்பன் கிச்சன் வேறு, கிரவுண்டில் எல்லாத்தையும் வச்சுட்டு சமைக்கிறாங்க. ஹஸ்பண்ட் வந்து மீல்ஸு நான்வெஜ் மீல்ஸ் ஆர்டர் பண்ணிட்டார். நாங்கள் இங்கே சண்டே போயிருந்தோம். நான் எடுத்ததுமே நான் இங்கே ஈரல் வரல் இருக்குதுன்னு சொல்லி ஈரல் வரல் வந்து ஆர்டர் பண்ணிக்கினேன். நாட்டுக்கோழி பிரியாணி, சண்டே வந்து நாட்டுக்கோழி பிரியாணி இங்கே ஃபேமஸ்ன்னு சொல்லி தான் அங்கே போயிருந்தோம். இந்த குழம்பு வந்து சால்னா கொடுக்குறாங்க பாருங்கள் பிரியாணிக்கு. அது வந்து அந்த எசன்ஸ் குழம்பு, இந்த சேலம் ஸ்டைலில் எசன்ஸ் குழம்பு இருக்கும் பாருங்கள், அந்த எசன்ஸ் குழம்பு மாதிரி இருந்தது டேஸ்ட்டு, ஃப்ளேவர் எல்லாமே. அடுத்து வந்து ஜிலேபி மீன் ஆர்டர் பண்ணியிருந்தோம். எறா வறுவல் ஆர்டர் பண்ணியிருந்தோம். ஹஸ்பண்டுக்கு வந்து நான்வெஜ்ஜுக்கு சைட் டிஷ்ஷஸ், ஃபிஷ் ஃப்ரை, அந்த எறா வறுவலெல்லாம் ஆர்டர் பண்ணிக்கினார். இந்த நாட்டுக்கோழி பார்த்திங்கன்னா ஒரு ஃபுல் லெக் பீஸே வைக்கிறாங்க அந்த தையோடு சேர்த்து. ரொம்ப டஃப்பாக இருந்ததுங்க மீட்டு. அண்டு பிரியாணி நாங்கள் போன டைம் 1 o'clock வந்து ஆறி இருந்தது. ஸோ வந்து அந்த டேஸ்ட் எனக்கு அவ்வளோவா சரிப்பட்டு வரலை. சிக்கன் அவ்வளோவா என்ஜாய் பண்ணல, அப்படியே விட்டுட்டேன் சிக்கனை நான். ரைஸ் வந்து சீரக சம்பா ரைஸ் தான் யூஸ் பண்ணியிருக்காங்க. எனக்கு அந்த கிரேவி பிடிச்சிருந்தது. கிரேவி வந்து அந்த எசன்ஸ் குழம்புன்னு சொல்லுவாங்க இல்லையா, எல்லாமே சூடாக இருந்தால் நல்லாயிருக்குங்க. சூடாகவே இல்லை, எல்லாம் ஆறி இருந்தது. ஸோ அந்த டேஸ்ட்டே இல்லை, எனக்கு அவ்வளோவா பிடிக்கல எனக்கு. அண்ட் மோரோவர் ஹைஜீனாகவும் இல்லை. ஸோ வந்து ஒரு சாட்டிஸ்ஃபேக்ஷனே ஆகலைங்க எனக்கு, இங்கே சாப்பிட்ட மாதிரியே இல்லை. ஹஸ்பண்ட் கிட்டேருந்து கொஞ்சம் ஒயிட் ரைஸ் எடுத்துக்கின்னு அந்த எறா தொக்கு கொஞ்சம் சாப்பிட்டேன். அவ்வளோதான் நான் சாப்பிட்டதே. மீதியெல்லாம் அப்படியே விட்டுட்டேன். ஓகேஷ் மெஸ் இது. ரொம்ப ஆவரேஜ் ஃபுட்டு தான் இங்கே. இந்த மாதிரி ஹைப்பு தேவையில்லைன்னு நினைக்கிறேன். ஸோ வந்து ரொம்ப ஆவரேஜாக தான் இருந்தது. நீங்கள் வந்து ஒரு வாட்டி விசிட் பண்ணி பார்க்கலாம். நீங்கள் சூடாக சாப்பிட்ணுன்னா 12 மணிக்கு போயிடுங்க. அடுத்த வீடியோவில் சந்திக்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பை.